உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். உங்களோட அந்த சுடிதார் அணிந்த அந்த சாங் நீங்க டான்ஸ் ஆன வீடியோ ஜோ மேமும் ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு வழியா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம நினைச்சே பார்க்கலையே. ஆக்சுவலி எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு எல்லாரையும் இமிட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலி எல்லாரும் மாதிரியும் ட்ரை பண்ணுவேன். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஜோ மேம் தான் உங்களுக்கு நல்லா சூட் ஆகிறாங்க. லொக்கேஷனுக்கு செம எஃபர்ட் போடுவோங்க. நிறைய டைம் வெதர் வந்து சொதப்பிடும். நான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் போது ஸ்னேக்கெல்லாம் வந்திருக்கு. எனக்கு பயம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டிக்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரைவேட்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். பப்ளிக் போறதுக்கு பயம் பிகாஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். நான் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். என்னடா இது ஒன்னுன்னு கூட பார்க்காம இப்படிலாம் எழுதுறாங்களே. உங்களோட அந்த ஒரு வீடியோக்கு எவ்வளவு மேம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? மொட்டு ஒன்று சாங் ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணிருப்பேன். அதெல்லாம் நான் இங்கிட்டு 6 hours கார்ல டிரைவ் பண்ணி போனேன். ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பேரண்ட்ஸ்க்கு நான் வீடியோ பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காது. ஸோ தே ஆர் நாட் ஆக்சுவலி ஹாப்பி. வருகிற மார்ச் 8 மகா சிவராத்திரி அன்று மகா அவதார் பாபாஜியின் மகாகிரியா யோகம் பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்திருப்போம். ஜோ மேம் மாதிரியே வந்து ரிப்ளிகா பண்ணி ஒருத்தங்க சுடிதார் அணிந்து அந்த சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு, அந்த ஷாலினி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம் மேம். ஹாய் நந்தினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். எங்க மேம் இருந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஸோ நான் வந்து அமெரிக்கால கலிஃபோர்னியால இருக்கேன். ஸோ நான் வந்து இந்தியால தான் பிறந்து வளர்ந்தேன். பட் இப்போ வந்து ஐ திங்க் இட்ஸ் பீன் 10 years நான் அமெரிக்கா வந்து. ஸோ யா, இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் வீடியோஸ். ஓகே, எதனால மேம் இந்த வீடியோஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணீங்க, டான்ஸ் ஆடுற மாதிரி? ஆக்சுவலி எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு எல்லாரையும் இமிட்டேட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யாராவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஜினி சார் மாதிரி பண்றது, அவர் பண்ணாருன்னா அதே மாதிரி பண்றது. இப்போ நான் சிம்ரன் மேம் பார்த்தேன்னா அவங்கள மாதிரி பண்றது, அந்த மாதிரி இமிட்டேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சு தான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் என் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் மேம் நீங்க இப்ப இருக்க கரண்ட் ஹீரோயின்ஸ் இல்லாம 90s ஹீரோயின்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன்? 90s வந்து நான் ஏன் ரொம்ப பண்ணுவேன்னா, அந்த சாங் வந்து ரொம்ப என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல. ஸோ அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அதனால ஐ லவ் சிம்ரன் மேம், அப்புறம் ஜோதிகா மேம், குஷ்பு மேம், நயன்தாரா மேம். ஸோ அவங்க பண்ண சாங்ஸ் எல்லாம் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பேக் இன் 80sல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து சாங்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சாங் நல்லா இருக்கும், இது பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் போய் பார்த்து, ஸோ ராதா மேம் எப்படி இருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி ட்ரை பண்ணுவேன். ஸோ யா, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச உடனே அப்படி நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களோட அந்த சுடிதார் அணிந்த அந்த சாங் நீங்க டான்ஸ் ஆன வீடியோ ஜோ மேமும் ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ஜோ மேம் தான் நான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது, அவங்கள இமிட்டேட் பண்ணதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நான் நிறைய வாட்டி மேம் டேக் பண்ணியிருந்தேன். ஸோ மேம் வந்து எப்படின்னா ரொம்ப ஐ திங்க் நிறைய ஸ்டோரிலாம் யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் ஷி இஸ் வெரி பிஸின்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு டேக் பண்ணாமலே நான் போட்டுட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டாங்க வியூவர்ஸ்லாம் டேக் பண்ணி பாருங்க இங்க ஒரு பொண்ணு உங்களை மாதிரி ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம நினைச்சே பார்க்கலையே, அவங்க டிஸ்டர்ப் கூட நம்ம பண்ண வேணாம்ல பண்ணிட்டு இருந்தோம். எப்படி அவங்க இவ்வளோ கைண்டா ஷி ரெஸ்பாண்டட். அதுக்கப்புறம் எனக்கு ஐ எம் லைக் ஓகே, நம்ம 4 years மேம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி ஐ திங்க் இட்ஸ் பீன் 3 days நினைக்கிறேன், 4 days நினைக்கிறேன் அவங்க பார்த்து. யா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. அது சொல்ல முடியல ஆக்சுவலி. ஸோ பிகாஸ் எனக்கு ஐ டோன்ட் நோ, நிறைய பேருக்கு ஜோ மேம் பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல. ஸோ அவங்க பார்த்த உடனே ஐ வாஸ் லைக் ஓகே
பரவாயில்ல நம்மளும் ஏதோ பண்ணியிருக்கோம். அவங்களும் வந்து ஷீ இஸ் வெரி கைண்ட். ஐ டோன்ட் திங்க் ஈஸியா ரெஸ்பாண்ட் பண்றதே பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை மெசேஜ் ஏதாவது பண்ணாங்களாமா? அவங்க நல்லா வந்து இருக்கு அந்த ஸ்டோரி மாதிரி பாராட்டி. பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து சொன்னாங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் மெமரிஸ்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வந்து ஸ்டோரி எஸ், வச்சுட்டு அந்த மெமரியவை நீங்க வந்துட்டு திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா? யா எஸ் மேம். இப்ப அடுத்து என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணணும், யார மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு? நான் யூஸ்வலி எல்லாரும் மாதிரியும் ட்ரை பண்ணுவேன். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஜோ மேம் தான் உங்களுக்கு நல்லா சூட் ஆறாங்க. ஸோ ஜோ மேம் மாதிரி நீங்க நல்லா பண்றீங்க. ஸோ அது பண்ணிட்டே இருங்கன்னு எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்துட்டே இருக்கும். இந்த சாங் பண்ணுங்க, அந்த சாங் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் எல்லார் மாதிரியும் ட்ரை பண்ணுவேன். நான் சிம்ரன் மேம் மாதிரி ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். ராதா மேம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க என்னோட பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா குஷ்பு மேம் மாதிரி நிறைய சாங் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு இப்படி அப்படின்னு இல்லை. எனக்கு எந்தெந்த சாங் பிடிக்குதோ, எந்தெந்த ஹீரோயின் எக்ஸ்பிரஷன் பிடிக்குதோ அப்படி காப்பி பண்றது தான். பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா பி 100%லாம் இருக்காது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30% அவங்கள ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான் பண்ண முடியும், ரைட்? ஸோ இல்ல, நீங்க வந்து ரொம்ப தன்னடக்கத்தோட சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வீடியோலயுமே அந்த காஸ்டியூம் ஆகட்டும், லொகேஷன் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், கேமரால இருந்து எல்லாமே அப்படியே அந்த வீடியோ ரிப்ளிகே பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா அதுக்கு சிரமப்பட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து தானே செஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலி நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், ஃப்ராங்க்லி சேயிங். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா நான் என்ன மாதிரி ஆடுவேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, பாடி லாங்குவேஜ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னால் ஷாலினி தான் பார்க்க முடியும். அந்த ஹீரோயினோட பாடி லாங்குவேஜ் வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், லொக்கேஷனுக்கு செம எஃபர்ட் போடுவோங்க. அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் இந்தியாவிலேருந்து வரவழைப்பேன். ஸோ அப்புறம் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க இங்கே. ஸோ அதுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆன் தி ஸ்பாட்டில் அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்து நான் ஆடுறது தான். இல்லை நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா டெஃபினட்டாக எனக்கு அது வராது. அங்கே போயிட்டு எனக்கு ஷாலினி தான் வரும். ஸோ வேற யாருமே வராது. ஓகே மேம். இருந்தாலும் எனக்கு சந்தேகம், அந்த ஒரு வீடியோக்கு காஸ்டியூம்ல இருந்து லொகேஷன் வர, கேமரா வர, உங்க ப்ராசஸ் எப்படி இருக்கும் மேம் ஒரு வீடியோ ரிக்ரியேட் பண்றதுக்கு? ஐ திங்க் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் தான். ஏன்னா நிறைய வாட்டி லொக்கேஷன் போவோம், அங்கே லொக்கேஷன் கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து வெதர் செட் ஆகாது. நம்ம யூஎஸ்ல இருப்போம், ரைட்? ஸோ வெதர்லாம் வந்து திடீர்னு ஸ்னோலெல்லாம் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய டைம் வெதர் வந்து சொதப்பிடும். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். நம்ம போய் அந்த லைட்டிங் இல்லைன்னா திரும்பி வந்துடுவோம், எடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி எஃபர்ட் நிறைய இருக்கு பிஹைண்ட. ஸோ நான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஸ்னேக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால பயந்து ஓடி வந்திருக்கேன் ஷூட்டிங்ல. எனக்கு நான் இனிமே ஆட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி திரும்பி வந்திருக்கேன். பட் மறுபடியும் போவேன். இங்க பிரச்சனையே வந்து லொகேஷன். நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா யாராவது கூட இருப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க. இங்க அப்படிலாம் இருக்காதுல்ல. ஸோ இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நம்ம போய் ஒரு இடம் பார்க்கணும், பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. லொகேஷனுக்கு நிறைய எஃபர்ட் போடுறதுதான். இப்போ ஒரு வீடியோ செய்ய போறப்பன்னா இந்த வீடியோ நம்ம செய்யலாம் அப்படின்றத செலக்ட் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அதுக்கேத்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் எப்படி வந்து சோர்ஸ் பண்ணுவீங்க? அண்ட் கேமரா டீம் எத்தனை பேர் சேர்ந்து அதை செய்வீங்க? ஸோ இது பெரிய டீமெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் கேமராமேனோட எஃபர்ட் இருக்கு. இதுல கேமராமேன் தான் இது எல்லாமே. ஸோ நான்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அவங்களோட எஃபர்ட் இருக்கு நிறைய. அது இல்லாம எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தியால பேக் எண்ட்ல நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களே எனக்கு இந்த இந்த சாரிக்கு இந்த செட்டு அப்படின்லாம் கரெக்டா அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட கடைக்கு போயிடுவாங்க. போயிட்டு எனக்கு இந்த செயின் வேணும், என் ஃப்ரெண்டுக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்ட்டு பார்த்து எனக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் நிறைய இருக்கு. அதுவும் இந்தியால இருந்து இருக்கு. இங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இந்தியால தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இதோட நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னா கண்டிப்பா கேமராமேன் தாங்க. அவங்களுக்கு தான் கிரெடிட்ஸ். ஆக்சுவலி அவரு தான் நிறைய எஃபர்ட் போடுறாரு. இல்ல கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா உங்க ஒவ்வொரு வீடியோயுமே ஏதோ ட்ரோன் ஷாட் எடுக்கிற மாதிரி கரெக்டே லெஃப்ட் ரைட் மேல கீழேன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாரு கேமராமேன். அவரை கண்டிப்பா எங்க பாராட்டி தான் ஆகணும். கரெக்ட். உங்க ஃப்ரெண்ட் யாராவது எல்லாம் சேர்ந்து பண்றீங்களா மேம், இல்ல எப்படி மேம் அது? ஆக்சுவலி இது வந்து இந்த பிகினிங்ல நான் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்லாம் இருந்தது. இப்போ எனக்குன்னு ஒரு கேமராமேன்
வந்துட்டாங்க. ஸோ அவரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு. ஹி நானும் சொல்லியிருக்கேன், ஏங்க ஆக்சுவலி உங்களோட எஃபர்ட் தாங்க இருக்கு, எல்லாரும் உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க, யாருங்க அந்த கேமராமேன் உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹி இஸ் வெரி பிஸி வித் திஸ் ஒர்க். அவருக்கு வந்து ஹி இஸ் வெரி ஷை டு. அதனால வந்து நான் வரல, எதுனாலும் நீங்களே வாங்கிக்கோங்க, நீங்களே போங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின், இந்த ஹீரோயின் பண்ண இந்த சாங், இத செய்யறதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இல்ல இப்ப வர செய்யணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால செய்ய முடியல அப்படின்னா என்ன சொல்வீங்க? எனக்கு வந்து 80ஸ்ல வந்து கனகா மேம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும். என்னால அவங்க எனர்ஜியை மேட்ச் பண்ணவே முடியாது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அப்ப நினைப்பேன், ச்சே எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க, நம்மளால அந்த அந்த சீனை ரீக்ரியேட் கூட பண்ண நான் நினைச்சது கூட கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும் கனகா மேமோட அந்த துரு துருன்னு இருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கனகா மேமோட 80ஸ்ல. 90ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாரையுமே கஷ்டம். ஸ்க்ரீன்ல நம்ம பார்க்கும்போது ஓகே இவ்வளவுதானே சீன் அப்படின்னு போவோம் நம்ம. ஆக்சுவலி அங்க எதுவுமே பண்ண முடியாது, அப்படிலாம் இருக்கு. ஸோ நிறையனா நான் ஐயோ எனக்கு இந்த ஹீரோயின் வரலப்பான்லாம் திரும்பி வந்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க 90ஸ்ல. 80ஸ்ல வந்து ஐ மீன் கனகா மேம் சொல்லுவேன். குஷ்பு மேம் எனர்ஜியும் வந்து பயங்கரமா இருக்கும். கனகா மேம் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது, பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்களா இல்ல கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுவீங்க அந்த மாதிரி? பண்ண மாட்டேன். அவங்க வந்து அவங்க ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாங்க. அவங்க டான்ஸ் இந்த பர்டிகுலரா இன்னொரு வீடியோ மேம், அந்த குஷி மூவில இருந்து அந்த மேகம் கருக்குற அந்த சாங் ஒன்று பண்ணிருந்தீங்கல்ல, ஆக்சுவலி அதுலதான் நீங்க வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆனீங்கன்னு நினைக்கிறேன் நானு. எங்க பார்த்தாலும் அந்த டைம்ல வந்து ஃபுல்லா அந்த வீடியோ வந்துட்டே இருந்தது. அந்த லொகேஷனை எப்படி மேம் செலக்ட் பண்ணீங்க? ஸோ லொகேஷன் வந்து நான் இருக்கிறது கலிஃபோர்னியா, அதாவது மவுண்டைன் பக்கம் தான் நினைக்கிறேன். அந்த ஸோ மவுண்டைன் இங்க நிறைய இருக்கு. ஸோ மவுண்டைனுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ மவுண்டைன்ஸ்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது கொஞ்சம் லொகேஷன்லாம் ஈஸியா இருந்தது. ஆனா நமக்கு ஜோமா மாதிரி பண்ணதான் ரொம்ப கஷ்டம் இல்ல. ஸோ அது கஷ்டப்பட்டு பண்ணிடுவேன். இப்போ நீங்க கலிஃபோர்னியால இருக்கேன்னு சொன்னீங்களா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? ஆக்சுவலி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அது பார்ட் டைம் ஆக்குனேன். இப்போ கரண்டா பிரேக்ல இருக்கேன். ஸோ இந்தியா வெக்கேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ நீங்க கூடிய சீக்கிரமா உங்களை வந்து நாங்க ஆஃப்லைன் இன்டர்வியூவே எடுக்கலாம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. நான் இந்தியால கொஞ்சம் ஒரு சில வருஷம் இருக்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ இன்னும் டிசைட் பண்ணல, பார்க்கலாம். என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் மேம் உங்க வீடியோஸ்க்கு? கமெண்ட்ஸ் வந்து ஹானஸ்ட்லி எனக்கு வந்து எனக்கு பயம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டிக்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரைவேட்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். பப்ளிக் போறதுக்கு பயம் பிகாஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். நான் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். என்னடா இது ஒன்றுன்னு கூட பார்க்காம இப்படிலாம் எழுதுறாங்களே அப்படின்னு தோணும். ஸோ எனக்கு வந்து அந்த பயம் இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து 95% வந்து குட் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஆனால் நான் பேட் கமெண்ட்ஸ் பற்றி பயம் போயிடுச்சு. இப்போ குட் கமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கேர்ள்ஸ் தான் சப்போர்ட் இருக்காங்க எனக்கு. பசங்களும் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் பொண்ணுங்களை என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கு பரவாயில்லையே, பயங்கரமா இந்த ஜென்ரேஷன்ல வந்து எனக்கு தெரியல. ஸோ நல்லா என்கரேஜ் பண்றாங்க, பொண்ணுங்களை என்கரேஜ் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ நான் வந்து நிறைய பேரோட டச்ல இருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர், யூர் என்கரேஜிங் அப்படிலாம். ஸோ யாருமே வந்து ஏன் இதை பண்றீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, ஜாலியா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்களோட வீடியோஸ்ல கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நான் படிச்சேன், ஏதாவது இருக்கா பாப்போம் அப்படின்னு சொல்லி. அதுல நிறைய 70% வந்துட்டு ஆர் யூ சிங்கிள் அப்படின்றத கேட்டிருந்த மாதிரி இருந்தது. நானும் அதை கேட்டலாமா? ஐயோ அத நான் இப்ப ரிவீல் பண்ணல, கூடிய சீக்கிரம் நான் ரிவீல் பண்றேன். ஏன்னா உங்க வீடியோல எல்லா வீடியோலயும் தேடி 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 போய் எனக்கு தெரிஞ்சு பர்டிகுலர் 2 to 3 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா அந்த கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. ஐ திங்க் இத ஒரு 4 இயர்ஸா கேக்குறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்க கூட யார் இருக்கா, நீங்க சிங்கிளா, நீங்க மேரிடா, அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அமெரிக்கால, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. நாங்க அடுத்தடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் உங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து? கண்டிப்பா நான் அதை ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு வீடியோ பண்ணுவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ரீக்ரியேஷன் மெயினா வந்து கண்டிப்பா ஜோ மேம் சாங் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அமைதியா இருந்தாலும் எல்லாரும் வந்து இந்த சாங் பண்ணுங்க,
மேடம் இந்த சாங் பண்ணுங்க அந்த சாங் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா 75% ஜோ மேம் சாங் தான் வரும். காதல் சுத்துதே சாங், காதல் சுத்துதே சாங் அவங்க வந்து புஷ் பண்ணி தான் நான் பண்ணியிருந்தேன் நான் அது. ஸோ அதுலயே எல்லா பாட்டும் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த போர்ஷன் தான் பண்ணீங்க, ஸோ மற்ற போர்ஷன்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களோட எல்லா சாங்கும் கேட்பாங்க. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் அந்த சாங். ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் நல்ல லொகேஷன் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா எனக்கு கிடைச்சதுன்னா காஸ்டியூம் ரெடி பண்ணி போட வேண்டியதான். உங்களோட அந்த ஒரு வீடியோக்கு எவ்வளவு மேம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? மணி பாத்தீங்கன்னா ஆப்வியஸா பெட்ரோல் நம்ம இங்க கேஸ் பில் பண்ணி போகணும், அது ஒண்ணு இருக்கு, அதுக்கு செலவாகும். மொட்டு ஒன்று சாங் ஒரு பெரிய ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணிருப்பேன். அதெல்லாம் நான் இங்க 6 hours கார்ல டிரைவ் பண்ணி போனேன். ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் ஒரு எவ்வளோ ஆயிருக்கும், $200 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் காஸ்டியூம் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அப்புறம் போய் அங்கே ஹோட்டல் ஸ்டே இருந்தது, அது ஒரு 2 days. ஸோ இந்த மாதிரி பெரிய லொக்கேஷன் பெரிய சாங் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஆகும். ஐ திங்க் இந்தியா அந்த சாங்குக்கு இந்தியா மணிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் எல்லாமே சேர்த்து 30,000 கிட்ட இருக்கும் அந்த வீடியோ. ஆனா அதுல இருந்து காஸ்டியூம் இல்ல, காஸ்டியூம் வந்து ஸ்பான்சர்னால அந்த காசு வந்து இதாயிடுச்சு. ஓகே, நீங்க பண்ண வீடியோலயே இது என்னோட எக்ஸ்பென்சிவான வீடியோ பாயிரு அப்படின்னா இது சொல்வீங்க? ஆசை ஆசை இப்பொழுதுன்னு ஒரு சாங் பண்ணிருந்தேன், ஜோ மேம் சாங் தான். அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த டிராவல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அந்த ரூம் ஸ்டே எல்லாம். அதுக்கப்புறம் இந்த மொட்டு ஒன்று சாங் அந்த சாங், இது ரெண்டுமே எக்ஸ்பென்சிவா இருந்தது. மற்றபடி அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பட் அந்த 2 சாங்க்கு நான் நிறையவே ஸ்பெண்ட் பண்ணேன். உங்க ஃபேமிலி எப்படி மேம் பாக்குறாங்க? நீங்க இப்ப இந்த மாதிரி வீடியோ பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் இப்ப உங்களை கூப்பிட்டு பேச, ஜோ மேம் வந்து உங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க, இவங்க ஃபேமிலி எப்படி பாக்குறாங்க இது? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எங்க பேரண்ட்ஸ்க்கு நான் வீடியோ பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். ஐயோ நம்ம என்னடா நம்ம வீடியோஸ்லாம் அப்பாக்கே போவோம் போல இருக்கு, அம்மாக்கே போவோம் போல இருக்கு அப்படின்னு. ஸோ தே ஆர் நாட் ஆக்சுவலி ஹாப்பி, அவங்களுக்கு பிடிக்காது. பட் என்னோட சிப்ளிங்ஸ்லாம் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு, சிப்ளிங்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் நான் பண்றது. சோ கண்டிப்பா பேரண்ட்ஸ்லாம் நாட் ஹாப்பி. அப்ப நீங்க வந்து இப்ப டான்ஸ் வந்து பிராக்டிஸோ கிளாஸோ அப்பெல்லாம் எதுவும் போனது இல்லையா மேம்? சும்மா ஃப்ளோல பிடிச்சிருக்குன்றதுக்காக செய்யறதானா? ஆமா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தவங்களை பார்த்து அப்படி இமிட்டேட் பண்றது தான் என்னோட வேலை, அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஸ் அப்படி அப்படி வர ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் இங்க வந்து நியர்பைல நான் ஒரு ஸ்டுடியோ ஜாயின் பண்ணேன், டான்ஸ் ஸ்டுடியோ சுஜா மாஸ்டர் கிட்ட. ஸோ போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு கோவிட் வந்தது, அப்படியே அதுவும் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணது எனக்கு தெரிஞ்சு லைஃப் டைம்ல ஒரு 6 months கத்துருப்பாங்க. 6 months கத்துக்கிட்டேன் அந்த டான்ஸ்லயே வந்து இப்ப இந்த லெவல் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா, பட் அதுக்கு முன்னாடியே ஆட ஆரம்பிச்சிட்டேன். பட் அப்போ இப்பயுமே வந்து எனக்கு ப்ராப்பரா நான் டான்ஸ் கத்துக்கல. எனக்கு ரொம்ப ஆசை, இந்தியால இருந்தா கண்டிப்பா நான் ஒரு டான்ஸ் கிளாஸ் போய் ப்ராப்பரா ஒரு டான்சர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும். இங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்ல நான் இருக்கிறது வந்து லாஸ் ஏஞ்சலஸ் கிட்ட, பே ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய டான்ஸ் ஸ்டுடியோஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து பக்கத்துலயே ஈஸியா போறாங்க, டான்ஸ் கத்துக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்ல. ஸோ பிஸியா இருக்கனால அதுவும் பண்ண முடியல. கண்டிப்பா இந்தியால இருந்தா ஏதாவது ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ போய் கொஞ்சம் நிறைய டான்ஸ் வீடியோஸ் போட்டுட்டே இருக்கலாம். ஸோ நான் அதனால தான் ரீக்ரியேஷன்ல வந்துட்டேன். ரீக்ரியேஷன் பாத்தீங்கன்னா லைட்டா தான் மூவ் இருக்கும், அப்படியே ஜாலியா அவங்கள மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். நீங்க சொல்லும் போது ஈஸியா சொல்றீங்க, பட் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ஒரு டான்ஸ் ஈஸி, டான்சரா இருந்தா ஈஸி, டான்சர் இல்லாம இருக்கிறது கஷ்டம். அண்ட் ஃப்ரெண்ட் சப்போர்ட்டோட சேர்ந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறது வந்து நிஜமான பெரிய விஷயம் தான். கூடிய சீக்கிரமே அவங்களை வந்து சென்னையில ஆஃப்லைன்ல வச்சு இன்டர்வியூ எடுக்கணும், நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா வாங்க மேம். கண்டிப்பா கண்டிப்பா, இன்னும் நிறைய வீடியோ அப்படி பண்ணுங்க, எங்ககிட்ட இருந்து சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். டெஃபினட்டா. Thank you so much ma'am. Thank you நந்தினி, thanks for your time. நீங்க வந்து you made me so comfortable.
தேங்க்யூ. உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். வருகிற மார்ச் 8 மகா சிவராத்திரி அன்று மகா அவதார் பாபாஜியின் மகாகிரியா யோகம் பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.